எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ரொம்ப சரளமா, தமிழ் மாதிரியே சரளமா புரிஞ்சு ஹிந்தி பேசணும். நம்ம தமிழ் வார்த்தைகளுக்கு நமக்கு இந்த மீனிங் தெரியும். இந்த இடத்துல மட்டும் கிடையாது, எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வேற இடங்கள்லயும் யூஸ் பண்றதுக்கு இதே வார்த்தை உபயோகிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அதனுடைய மீனிங்கை புரிஞ்சு நம்ம பேசுவோம் இல்லையா தமிழ்ல. அதே மாதிரி நம்ம ரொம்ப சரளமா ஹிந்தி பேசணும் அப்படின்னு கத்துக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஒரு 100 சென்டென்சஸ் பார்க்க போறோம். இல்ல எனக்கு ஓரளவுக்கு ஜஸ்ட் சமாளிச்சா மட்டும் போதும், ஒரு 1-2 வாக்கியங்கள் மட்டும் தெரிஞ்சு டக்கு ஞாபகம் சமாளிச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் 3 டைம்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு சென்டென்சஸ்மே. அதெல்லாம் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். இது புரிஞ்சு கத்துக்கணும், இல்ல நான் சரளமா பேசணும், ரொம்ப சூப்பரா பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய், நமஸ்தே அப்படிங்கறத வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் நமஸ்தேன்னு சொல்லுவாங்க. நமஸ்கார் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் மெதுவா பேசு, ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவா பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அதுக்கு தீரே போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. தீரேன்னா இந்த மெதுவா அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் தீரே. போலோன்னா பேசுறது தான் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போலோன்னு நீங்க யூஸ் பண்ணலாம். க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போலோ யூஸ் பண்ணலாம். இப்போ புதுசா பாக்குறவங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறீங்க, அவங்க உங்களுக்கு வயசுல சின்னவங்களா இருந்தாலும் கூட நம்ம பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு இங்க போட்டுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பெரியவங்களை எல்லாம் பார்க்கும்போது மரியாதையோட சொல்லுவோம். அந்த மாதிரி மரியாதையோட சொல்லணும் அப்படின்னா போலியே அப்படின்னு சொல்லுவாங்க. தீரே போலியே. தீரேன்னா மெதுவா, போலோன்னா பேசு, மரியாதையோட சொல்றதுக்கு போலியே. தீரே போலியே, மெதுவா பேசு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான் மரியாதையோட சொல்லணும்னா என்னன்னு சொல்லியிருந்த போலியே, தீரே போலியே. அதுதான் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இது என்ன, வாட் இஸ் திஸ். ஏ கியா ஹே. யஹ் அப்படின்னு தான் எழுதியிருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ன, ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னாலும் யஹ்ன்னு சொன்னாலும் ரெண்டுக்குமே மீனிங் இது அப்படிங்கிறது தான். கியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்ன அப்படிங்கும்போது ஏ கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏ இல்லைன்னா யஹ். இதுக்கு இதுங்கிற மீனிங் மட்டும் கிடையாது. இவள் அப்படின்னு சொல்றதுக்கும் யஹ் இல்லைன்னா ஏ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இவன் அப்படின்னு சொல்றதுக்கும் யஹ் இல்லைன்னா ஏ அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், கேட்டுக்கோங்க. இவ யாரு அப்படின்னு கேட்கும்போது ஏ கான் ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதாவது இவ யாரு, இவ அப்படின்னு அந்த இவங்கறதுக்கு ஏவை யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்கறதுக்கு கானுங்கிற வார்த்தை இருக்கு, அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா. இது என்ன, ஏ கியா ஹே. அது என்ன, வாட் இஸ் தட். அதுன்னு சொல்றதுக்கு வஹ், அப்படி இல்லைன்னா வோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வோ கியா ஹே அப்படின்னு கேட்டாலும் வஹ் கியா ஹே அப்படின்னு கேட்டாலும் அது என்ன அப்படிங்கிற மீனிங். வஹ்னாலும் வோனாலும் அது அப்படிங்கிற மீனிங் வரும். என்னங்கிறதுக்கு கியா ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. இதுவே அதுன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த வஹ் வோ அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அவள் அவன் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கும் இந்த வஹ் இல்லைன்னா வோ அப்படிங்கிற இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது, அவன், அவள், இது எல்லாத்துக்குமே வஹ் இல்லைன்னா வோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ யாரு அப்படிங்கறதுக்கு வோ கான் ஹே. அவன் யாரு அப்படிங்கும் போதும் வோ கான் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வஹ் கான் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அது என்னன்னு கேட்கறதுக்கு வஹ் கியா ஹே. நீங்க எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ. நம்ம யாரை பார்த்தாலும் கேட்போம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, மரியாதையோட கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஆப் கேசே ஹே. ஆப்னா நீங்க, கேசேன்னா எப்படி,
இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஹே. அந்த இருக்கீங்கன்னு மரியாதையோட நம்ம கேட்குறோம் பாருங்க, அந்த இதுக்கு தான் ஹே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஹேன்னு சொல்லி முடிக்கல பாத்தீங்களா? ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம வந்து ஹேன்னு சொல்லி முடிப்போம். இங்க மரியாதையோட இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஹே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப் கேசே ஹே. ஆப்புங்கிறது மரியாதையான வார்த்தை. ஆப் கேசே ஹே, நீங்க எப்படி இருக்கீங்க? இதையே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஆப் கேசேன்னு முதல்ல நம்ம கேட்டோம் பாருங்களேன், அதேதான். நடுவுல ஆப்புக்கு பதில் ஆப்புக்கு அடுத்த வார்த்தைய லோக் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறணும். லோக்னா எல்லோரும் அப்படின்னு அர்த்தம். இது ஈஸியா ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு லோக், அதாவது இந்த உலகம், லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். எல்லோரும் அப்படிங்கும் போது பூலோகம் அப்படிங்கும்போது அந்த லோகன் வருது பாருங்களேன், அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகத்துல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லோரும் அப்படிங்கும்போது லோக். எல்லோரும் இவங்க அவங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கிடையாது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க. ஆப் லோக் கேசே ஹே. இது எல்லாம் எப்படி நடந்தது. How did all this happen? இதுன்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. இது, இவன், இவள், இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. யஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லுவாங்க. ஏ சப் கேசே ஹுவா. சப் அப்படின்னா எல்லாம். இதுக்கு முன்னாடி எல்லோரும்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை பார்த்தோம்? லோக் அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தோம். எல்லோரும் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு லோக். இல்ல பொதுவா சப்லோக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்பயும் எல்லோரும் அப்படிங்கிற மீனிங் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இங்க வெறும் சப் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால எல்லாம் அப்படிங்கிற மீனிங்க நம்ம எடுத்துக்கணும். எப்படி, எப்படிங்கிறதுக்கு கேசே. ஹுவா நடந்தது, ஹேப்பன் ஆச்சு, நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஹுவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏ சப் கேசே ஹுவா. இது எல்லாம் எப்படி நடந்தது. படம் எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதுக்கு மூவி கேசிடி. படம் அப்படிங்கறதுக்கு மூவிங்கிற நம்ம இங்கிலீஷ் வேர்டு அதே எடுத்துக்கலாம். மூவிங்கிறத ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இங்க கேசே அப்படின்னு எல்லாம் யூஸ் பண்ணாம கேசி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இ சவுண்டுல முடியறது ஒரு பெண் பாலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெண் கிட்ட பேசுறதா இருந்தா இ சவுண்ட்ல முடியறது மாதிரி பேசுவாங்க. ஆ சவுண்ட்ல முடியறது மாதிரினா ஒரு ஆண் கிட்ட பேசுறது. இதே ஹிந்தில பெண் வார்த்தை ஆண் வார்த்தைன்னு இருக்கு. இங்க மூவிங்கிறது பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால அதை பத்தி பேசுறதுனால இந்த கேசி அப்படின்னு சொல்லி பெண் பாலுக்கு எப்படி சொல்லணுமோ அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தி அப்படிங்கறதையும் அந்த பெண் பாலுக்கு எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவுமே முக்கியம். ஆரம்பத்துல நம்ம ஆண் பால் பெண் பாலுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு தெரியாம யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னாலும் இதை நீங்க வந்து வெளியெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கும்போது என்ன தப்பா பேசுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன், ஆண் பால் பெண் பால் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஐ பட்டன்லயும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மூவி கேசிடி, படம் எப்படி இருந்தது. இதே மாதிரியான சென்டென்ஸ் தான் முன்னாடி பார்த்திருந்தோம். இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கும்போது பார்த்திருந்தோம். அதே இதை ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த இடத்துல ஏ கேசே ஹுவா. என்ன வார்த்தை இந்த இடத்துல இல்ல? எல்லாம் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. எல்லாம்னா சப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை இங்க இல்ல. இது எல்லாம் எப்படி நடந்தது, அது இங்க இல்ல. இது எப்படி நடந்தது அப்படிங்கறது மட்டும்தான் இருக்கு. ஏ சப் கேசே ஹுவா அப்படிங்கிறது இல்ல. சப்னா எல்லாம், அது கிடையாது. ஏ கேசே ஹுவா, இது எப்படி நடந்தது. ஏ கேசே ஹுவா, யஹ் கேசே ஹுவா அப்படின்னு கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இது நம்ம எல்லார்கிட்டயுமே கேட்கறது தான். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. உங்கள் இன்றைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப தூய தமிழ்ல நம்ம கேட்க மாட்டோம். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். அதாவது இங்க உங்களுடைய அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆப்
கா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். நாள் எப்படி இருந்துச்சு, நாள்னு சொல்றதுக்கு தின்னுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு கேசா ரஹா, ஆப்கா தின் கேசா ரஹா, உங்களுடைய நாள் எப்படி இருந்தது. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, நம்ம இதை கேட்போம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த இப்போ அப்படிங்கறதுக்கு அப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஆப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப் அப்படின்னா இப்போ. அபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அபின்னு சொன்னாலும் அப்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இப்போங்கிற மீனிங். எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறக்கு கஹாஹே, கஹாஹே அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கும். ஆக்சுவலி மரியாதையோடு கேட்கற ஹே, அந்த எண் வந்து கடைசியில இருக்கும். HAI எண் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனா நமக்கு கேட்கும் போது ஹே ஹேன்னு தான் வந்து கேட்கும். ஆப் அப் கஹாஹே, கஹாஹே கஹாஹே அப்படின்னு சொல்லிதான் வந்து நமக்கு கேட்கும். எங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரமாச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு அந்த ஒன் ஏக் அப்படிங்கறதுக்கு ஒண்ணு அப்படிங்கறதுக்கு ஏக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே வந்து தெரியும். மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன், கண்டா, அதுக்கு கண்டா. மணி நேரம்க்கு கண்டா. ஆச்சு அப்படிங்கறதுக்கு ஹோகையா, ஆயிடுச்சு, ஆச்சு அப்படிங்கறதுக்கு ஹோகையா. 1 மணி நேரம் ஆச்சு, ஏக் கண்டா ஹோகையா. நான் வந்துகிட்டு இருக்கேன். இப்ப யாராவது போன் பண்ணி நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அதுக்கு என்ன சொல்லணும், நான் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆறாகும், நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் மே ஆறாகும் அப்படின்னு சொல்லலாம். நான்னா மே, ஆனா வர்றது, வந்து கொண்டிருக்கிறேன், வந்துகிட்டு இருக்கேன், அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன், அதுக்கு ஆ ரஹா ஹூ, மே ஆ ரஹா ஹூ, நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கோய் லேண்ட்மார்க் பத்தாயியே. ஏதாவதுன்னு சொல்றதுக்கு கோய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. லேண்ட்மார்க்குக்கு அதே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லேண்ட்மார்க்குன்னு தான் இங்கிலீஷ் வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பத்தாயியே அப்படின்னா மரியாதையோட சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. சொல்லுன்னு சொல்றதுக்கு பத்தாவோ. நீங்க என்னதான் இந்த மாதிரி ஹிந்தி வந்து படிச்சாலும் எழுதி வச்சாலும் நீங்க கத்துக்கிட்டாலும் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் நம்ம பேசி பழகும் போதுதான் நமக்கு டக்குன்னு நம்ம நாக்கெல்லாம் சொல்லன்று அந்த வார்த்தைய சொல்றதுக்கு நமக்கு வரும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, வாய் விட்டு சொல்லி பாருங்க. நீங்க ஏதாவது வந்து ஆப் கேசே ஹே, அப்படிங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யார்கிட்டயாவது ஆப் கேசே ஹே அப்படின்னு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹிந்திலேயே வந்து கேட்டு பாருங்களேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன நாக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மற்ற வீடியோஸும் பாருங்க. நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆகும், இங்க நான் கொடுத்திருக்கிற வாக்கியம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதுக்கு மீனிங் எக்ஸாக்டா பொருந்தும். ஹவு மச் டைம் வில் இட் டேக், கித்னே சமே லகேகா. கித்னே, கித்னா யூஸ் பண்ணல, கித்னி யூஸ் பண்ணல. கித்னான்னு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆண் கிட்ட பேசும்போது கித்னான்னு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பெண் கிட்ட பேசும்போது கித்னின்னு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈ சவுண்டு முடியறது ஒரு பெண் கிட்ட பேசுறது மாதிரி, ஆ சவுண்டு முடிஞ்சதுன்னா ஒரு ஆண் கிட்ட, ஒரு ஆண் வார்த்தையா இருந்ததுன்னா ஆ சவுண்டு வார்த்தையை எடுத்துக்குவாங்க, ஒரு பெண் வார்த்தையா இருந்ததுன்னா ஈ சவுண்ட் வார்த்தையை வந்து எடுத்துக்குவாங்க. இங்க வந்து கித்துனே, இந்த கித்துனே அப்படிங்கும் போது ஆண் வார்த்தைகள் வந்து ஒரு பன்மையா இருக்கு அப்படிங்கும் போது கித்துனே அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஆண் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கும் போது அந்த நே அப்படிங்கிற எண்டிங்க வந்து எடுத்துக்குவாங்க. இங்க எதனால கித்னாவை யூஸ் பண்ணி அந்த கித்துனேன்னு ஏன் மாறி இருக்கு, ப்ளூரலா மாறி இருக்கு, அப்ப இங்க ஏதோ ஒண்ணு வந்து ஆண் வார்த்தையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுன்னு பாத்தீங்கன்னா சமே, அந்த நேரம் இருக்கு இல்லையா, அத வந்து ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க சமே அப்படிங்கறத. அதனாலதான் இது வந்து சமே அப்படின்னா ஒரு நேரம் 2 நேரம் அப்படி நமக்கு சிங்கிள் அப்படின்ட்டு வந்து கிடையாது. இது வந்து நேரம் அப்படிங்கிறது வந்து பன்மை, அந்த மாதிரி நிறைய நேரங்கள் இருக்கு இல்லையா, பன்மையாதான் வந்து இது கன்சிடர் ஆகுது.
அதனால கித்துனே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சமேனா நேரம், லகேகா ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் லகேகா. சமேங்கிறது ஒரு ஆண் வார்த்தைங்கிறதுனால லகேகா அப்படின்னு கா ஆ சவுண்ட்ல முடிச்சிருக்கிறாங்க. கித்னே சமே லகேகா, எவ்வளவு நேரம் ஆகும். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப காமனும் கூட. சாப்பிட்டாச்சா, சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். சாப்பாடுங்கிறதுக்கு காணான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறதுக்கு காலியா. காலியா அப்படின்னா சாப்பிட்டாச்சா அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிட்டாச்சா, காணா காலியா. என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு கியா காயா. என்னங்கிறதுக்கு கியாங்கிற வார்த்தை இருக்கு ஹிந்தியில. என்னன்னா கியா, காயான்னா சாப்பிட்ட. என்ன சாப்பிட்ட, கியா காயா. பருப்பு சாப்பாடு சாப்பிட்டேன். இங்க யார் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டது, நான் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. மேன்னா நான் அப்படிங்கிறது தான். அந்த நான் அப்படிங்கறத பாஸ்ட் டென்ஸ்ல, கடந்த காலத்துல இந்த வாக்கியம் பாத்தீங்கன்னா, நான் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடிச்சாச்சு, அது முடிஞ்சு போயிருச்சு, கடந்த காலம் ஆயிருச்சு. அதனால மே அப்படிங்கிறது மெய்னே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த காலத்துல நம்ம பண்ண ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா மே யூஸ் பண்ணாம மெய்னேன்னு யூஸ் பண்ணிக்கணும். மேனே தால் சாவல் காயா. தால் அப்படின்னா பருப்பு, சாவல்னா அரிசி. இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதுக்குதான் வந்து சாப்பாடுக்கு சாவல், அதாவது நம்ம அரிசி சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு இருக்கு இல்லையா, அதுக்கு சாவல்னு சொல்லுவாங்க. காயா சாப்பிட்டேன். மேனே தால் சாவல் காயா. எனக்கு பசியாக இருக்கிறது. அதாவது பசியை நம்ம ஃபீல் பண்றோம் பாருங்களேன், ஏன்னா அந்த மாதிரி சொல்றோம், எனக்கு பசியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். முஜே பூக் லகி ஹே. எனக்குங்கிறதுக்கு முஜே, பூக் அப்படின்னா பசிக்குது அப்படிங்கிறதுக்கு தான் பூக், லகி ஹே பசியாக இருக்கிறது, ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றதுனால இங்க லகிஹே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதையே நீங்க வேற விதமாவும் சொல்லலாம். முஜே பூகாஹோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னாலும் எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம சும்மா சொல்லுவோம் பாருங்களேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்றோம் பாருங்களேன், அது முஜே பூகாஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எனக்கு பசியா இருக்கு, பசிக்கிறத வந்து ஃபீல் பண்றது சொல்றாங்க, பசியாக இருக்கிறது. அதனால முஜே பூக் லகி ஹே. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மூவி பஹோத் அச்சா தா அப்படின்னு சொல்லலாம். மூவி பஹோத்னா ரொம்ப, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதாவது இருந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, கடந்த காலத்துல சொல்றாங்க. அதனால அச்சாத்தா, மூவி பஹோத் அச்சாத்தா, மூவி ரொம்ப நன்றாக இருந்தது. ரொம்பன்னா பஹோத், நன்றாக இருந்தது. அச்சாத்தா, மூவி பஹோத் அச்சாத்தா. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கங்கிறதுக்கு ஆப், எங்க கஹா, போறீங்க ஜா ரஹே ஹே. நீங்க எங்க போறீங்க, ஆப் கஹா ஜா ரஹே ஹே. நீங்க எங்க போறீங்கன்னு மரியாதையோட கேட்கும்போது ஆரம்பத்திலயும் மரியாதையான வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தோம். ஆப் கஹா ஜா ரஹே ஹே அப்படின்னு சொல்லி மரியாதையோட முடிச்சிருந்தோம், போறீங்க அப்படின்ட்டு. இது வந்து நீ எங்க போற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும்னா தும் கஹா ஜா ரஹே ஹோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். தும் அப்படின்னா நீ, எங்க கஹா போற, ஜா ரஹே ஹோ. ரொம்ப மரியாதையோட இல்லாம, அதுக்காக சுத்தமா மரியாதை இல்லைன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியமான மரியாதை இருக்கிறது மாதிரியான வாக்கியம் தான். ஆனா பெரியவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கும்போது ஆப் அப்படிங்கறத வச்சு நம்ம ஆரம்பிச்சு பேசிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் ஆப்புங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம். தும் கஹா ஜா ரஹே ஹோ, நீ எங்க போற. நான் மார்க்கெட் போகிறேன், அதாவது இப்ப போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறது இருக்கிறதுனால இது கடந்த காலம் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால மே அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாரு, நான்
நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தேன். கடந்த காலத்துல வாக்கியம் இருந்தது, நம்ம ஒரு செஞ்ச விஷயம் கடந்த காலம் வாக்கியமா இருந்துச்சு அப்படின்னா மே யூஸ் பண்ணக்கூடாது, மெய்னேன்னு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கடந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இங்க நிகழ்காலமா இருக்கு. இந்த இடத்துல அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸா இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால மே யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஜாரஹாஹூ, போய்கிட்டு இருக்கேன். ஜாரஹாஹூ, மே மார்க்கெட் ஜாரஹாஹூ, நான் மார்க்கெட் போகிறேன், போய்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இல்ல நான் மார்க்கெட் வேண்டாம், ஆபீஸ் போய்கிட்டு இருக்கேன் அதை சொல்லணும் அப்படின்னா மே ஆபீஸ் ஜாரஹாஹூ, அவ்வளவுதான். அந்த மார்க்கெட் எங்க போறீங்க அப்படிங்கறத போட்டுக்கலாம். மே ஆபீஸ் ஜாரஹாஹூ, மே பேங்க் ஜாரஹாஹூ, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன். அதுக்கு வந்து விடுவேன் அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸ் எந்த காலத்துல இருக்கு? ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல, எதிர்காலத்துல இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல மேங்கிறத அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கடந்த காலத்துல நம்ம பண்ற செயலை கடந்த காலத்துல இருக்கு அந்த சென்டென்ஸ் அப்படிங்கும்போது மட்டும்தான் மேனேன்னு மாறும். நிகழ்காலமா இருக்கு இல்ல எதிர்காலமா இருக்கு அப்படிங்கும்போது மே அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் 2 நிமிஷத்துல அப்படிங்கும்போது டோ மினிட் மே. மினிட் அப்படிங்கிறது நம்ம மினிட்னு சொல்லுவோம் பாருங்களேன் இங்கிலீஷ்ல. அதோட ஸ்லைட் வேரியேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஹிந்தில மினிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தோன்னா 2, தோ மினிட் மே, 2 நிமிஷத்துல வந்து விடுவேன் அப்படிங்கிறதுக்கு ஆவுங்கா. இது எதிர்காலத்துல இருக்கிறதுனால ஆவுங்கா. ஆரஹாஹூன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. வந்து விடுவேன்னு சொல்லும் போது எதிர்காலம் ஆயிடுது. ஆவுங்கா, மே 2 மினிட் மே ஆவுங்கா. அவகிட்ட ஒரு தடவை கேளு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா சாதாரணமா. இந்த ஒரு தடவைன்னு சொல்றதுக்கு ஏக் பார், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்னா 1, தடவை இல்லைன்னா தவணைங்கிறதுக்கு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஏக் பார், ஒரு தடவை அவகிட்ட கேளு. உசுசே, அவகிட்டங்கிறதுக்கு உசுசே, உசே கிடையாது உசுசே. பூச்சோ, பூச்சோன்னா கேளு. அவகிட்ட ஒரு தடவை கேளு. உசுஸ் ஏக் பார் உசுசே பூச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக் பார்னா ஒரு தடவை அவகிட்ட கேளு. ஏக் பார் உசுசே பூச்சோ. என்கிட்ட ஒரு தடவை சொல்லு. ஒரு தடவைங்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? ஏக் பார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்டன்னா முஜே, எனக்குன்னு சொல்லும் போது முஜேங்கிறது வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்கிட்ட ஒரு தடவை சொல்லு, முஜே ஏக் பார் பத்தாவோ, சொல்லு அப்படிங்கறதுக்கு பத்தாவோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சொல்லுங்கன்னு மரியாதையோடு சொல்றதுக்கு பத்தாயியே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். முஜே ஏக் பார் பத்தாவோ, என்கிட்ட ஒரு தடவை சொல்லு. பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சாஹியே, எனக்குன்னு சொல்றதுக்கு முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். நான் சொல்லும் போது மேன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இதே அந்த நான் கடந்த காலத்துல இருக்கு, நம்ம செஞ்ச ஒரு செயல் கடந்த காலத்துல இருக்கு அப்படிங்கும் போது மெயினேன்னு சொல்லணும். நிகழ்காலம் இல்லைன்னா எதிர்காலம்க்கு மே அப்படிங்கறத தான் யூஸ் பண்ணணும். எனக்குன்னு சொல்றதுக்கு முஜே, சாஹியே அப்படின்னா வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சாஹியே. சரி, இதையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அந்த நஹிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், மத்ததெல்லாம் அதேதான். முஜே நஹி சாஹியே, எனக்கு வேண்டாம். நஹி சாஹியேன்னு போட்டா வேண்டாம்னு அர்த்தம். அந்த நஹி இல்லாம சாஹியேன்னு போட்டா வேணும்னு அர்த்தம். முஜே சாஹியேன்னா எனக்கு வேணும், முஜே நஹி சாஹியேன்னா எனக்கு வேண்டாம். என்ன விலை? கடைகள் எல்லாம் போகும்போது நம்ம இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன விலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அதுக்கு கியா தாம் ஹே. கியானா என்ன, தாம்னா விலை அப்படிங்கிறதுக்கு தான் தாம்னு சொல்லுவாங்க. என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது கியா தாம் ஹே. இதையே ஏதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டி இது என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏ கியா தாம் ஹே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா யஹ்
கியா தாம் ஹே. ஏற்கனவே ஏ யக் இதுக்கு என்ன மீனிங் வரும், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுன்னு சொல்லும் போது ஏ யக் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இது என்ன விலை, ஏ கியா தாம் ஹே. இது காஸ்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கு ஏ மஹங்கா ஹே. மஹங்கான்னா காஸ்ட்லின்னு சொல்றதுக்கு தான் மஹங்காங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இது காஸ்ட்லி, ஏ மஹங்கா ஹே. உங்க லக்கேஜ கீழே வச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வாக்கியம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படிங்கும் போது யார்கிட்டயாவது உங்க லக்கேஜ கீழே வச்சிருங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஹிந்தில அப்னா சாமான் நீச்சே ரக்கோ. அப்னான்னா உங்க, சாமான்னா லக்கேஜ். இந்த சாமானோ அப்படின்ல நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி தான் லக்கேஜுக்கு சாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்சேன்னா கீழே, கீழேக்கு நீச்சே. ரக்கோ வைத்து விடுங்கள், வைத்து விடுங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரக்கோ. அப்னா சாமான் நீச்சே ரக்கோ. உங்க லக்கேஜ கீழே வச்சிருங்க. உங்க லக்கேஜ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்கா. ஆப்கான்னா உங்க, லக்கேஜ் லக்கேஜ்க்கு சாமான். கஹா ஹே எங்க, எங்க இருக்கு அப்படின்னு, எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா ஹே. உங்க லக்கேஜ் எங்க. இதோ ஒரு பர்சனை வந்து அவ எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஓ கஹா ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓன்னா அவ, கஹான்னா எங்க, ஓ கஹா ஹே அப்படின்னு கேட்கலாம். இங்க உங்க லக்கேஜ் எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கா சாமான் கஹா ஹே. இந்த வாக்கியம் நீங்க ஏதாவது அட்ரஸ் சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெம்பிள் பக்கத்துல, அதாவது கோவில் பக்கத்துல அப்படின்லாம் சொல்லும் போது மந்திர் கே பாஸ், பக்கத்துல அப்படின்னு சொல்றதுக்கு கே பாஸ். டெம்பிளுக்கு, கோவிலுக்கு அப்படிங்கிறது தான் மந்திர் கே பாஸ், பக்கத்துல. பாஸ்னா பக்கத்துல. உள்ளவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஐயே. வாங்கன்னு மரியாதையோடு சொல்றதுனாலதான் ஐயே அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறோம். இதையே வான்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆவோ அப்படின்னு சொன்னா போதும். அந்தர் ஆவோன்னா உள்ளவா, அந்தர் ஐயே அப்படின்னா உள்ள வாங்க, அந்தர்னா உள்ளே. முதல்ல சொன்னதுதான் உள்ளவான்னு சொல்றதுக்கு அந்தர் ஆவோ. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஜஸ்ட் உள்ளவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்துல அந்தர் ஆவோ அப்படின்னு சொன்னா போதும். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அப்ப நான் சொல்லும் போது எந்த நானை நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஹிந்தியில, மே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மே இன்னைக்கு, இன் டுடே அப்படிங்கறக்கு ஆஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷம்ங்கிறதுக்கு குஷ். இது நம்ம ஈஸியா ஞாபகம் இருக்கும், குஷ் மூவி இருக்கு. சந்தோஷம்னா ஹிந்தியில குஷ். சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் குஷ் ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்னு ஆரம்பிச்சா ஹூன்னு தான் வந்து முடியணும். இதுக்கான வீடியோவும் ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இருக்கு. மேன் ஆரம்பிச்சா எப்படி முடியும், எதனால இருக்கும், அதனுடைய ஃபார்மேட் எல்லாம் அப்படியே இருக்கு. அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், மே ஆஜ் குஷ் ஹூ. முயற்சி செய் அப்படின்னா கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. முயற்சி செய்யுங்கிறதுக்கு கோஷிஷ் கரோ. முயற்சின்னா கோஷிஷ், கரோங்கிறது எப்படி இருக்குன்னா செய். இந்த செய்யறது, ஒரு செயலை வந்து செய்யறது அப்படிங்கிறதுக்கு கரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு வினைச்சொல். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சில தருணங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல மன்னிச்சிரு, இன்னைக்கு லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மன்னிக்கவும், எனக்கு இன்னைக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஷமா கரேன். ஷமா கரேன் அப்படிங்கறது மன்னிக்கவும்னு சொல்றதுக்கு தான் ஷமா கரேன் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு லேட் ஆகும், எனக்கு அப்படிங்கறதுக்கு முஜே. இன்னைக்கு ஆஜ், இன்னைக்குன்னா ஆஜ். தேர் ஹோ ஜாயகி லேட் ஆகும். லேட்டுங்கிறதுக்கு தான் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு தேர் ஹோ ஜாயகி. ஷமா கரேன் முஜே ஆஜ் தேர் ஹோ ஜாயகி. மன்னிக்கவும், எனக்கு இன்னைக்கு லேட் ஆகும். நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே பாஹர்
जा रहा हूँ, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கறதுக்கு மே பாஹர் जा रहा हूँ, மேனா நான், வெளியேங்கிறது பாஹர், போகிறேன் जा रहा हूँ, போறதுக்கு தான் ஜான்னு சொல்லுவாங்க, போகிறேன் அப்படின்னு யூஸ் பண்றதுனால जा रहा ஹூ அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரியான சென்டென்ஸ் நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட என்ன சொல்லணும், நான் மார்க்கெட் போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும், இதே மாதிரியான சென்டென்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இது இங்க இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இங்க இருந்து ரொம்ப தூரம், யாராவது ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க, அதை அதை சுட்டி காட்டி இதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுங்கிறதுக்கு ஏ இல்லைன்னா யஹ், இங்க இருந்து யஹா, இங்க இருந்துங்கிறதுக்கு இங்கன்னா யஹா, இங்க இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு யஹா சே, ரொம்ப அந்த ரொம்பன்னு சொல்றதுக்கு பஹோத், தூர் ஹே, தூரம்னு சொல்றதுக்கு தூர் ஹே. இது இங்க இருந்து ரொம்ப தூரம், யஹ் யஹா சே பஹோத் தூர் ஹே. நீங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அதுக்கு ஆப் இதர் தேக்கியே அப்படின்னு சொல்லணும். நீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஆப், இதர்னா இங்க, பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தேக்கியே. இந்த வாக்கியம் ரொம்பவுமே ஆரம்பத்திலையும் மரியாதையோட தான் ஆரம்பிச்சிருக்கோம், முடிக்கும் போதும் மரியாதையோட தான் முடிச்சிருக்கோம். தேக்கியேன்னு சொல்லியிருக்கோம், பாருங்க. தேக்கோன்னு சொன்னா பாருன்னு அர்த்தம், பாருங்கன்னு மரியாதையோட சொல்றதுக்கு தேக்கியே. ஆரம்பிக்கும் போதும் மரியாதையோட ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க ஆப், ஆப் இதர் தேக்கியே, நீங்க இங்க பாருங்க. நீங்க ஹிந்தியில பேசுங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்க இதை ஹிந்தியில அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆப் ஹிந்திமே போலியே, இதுவும் மரியாதையான சென்டென்ஸ் தான். ஆப் நீங்க ஹிந்தியில, ஹிந்தி மே, மே கிடையாது, மேன்னா நான், எம்ஏஐஎன், மேன்னா நான் அர்த்தம், இங்க எம்இஐ மே, ஹிந்தியில. போலியே, போலியே அப்படின்னா பேசுங்க, போலோன்னா பேசுன்னு அர்த்தம். அதாவது பேசுங்கிறத போலோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். மரியாதையோடு சொல்றதுக்கு அதே போலோவை போலியே, போலோனாலும் போலியேனாலும் பேசுங்கன்னு தான் அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்றதுக்கு போலோ, இதே மரியாதையா சொல்லணும் அப்படின்னா போலியே. ஆப் ஹிந்திமே போலியே, நீங்க ஹிந்தியில பேசுங்க. நீங்க சீக்கிரம் எழுதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஜல்தி லிக்கியே. லிக்கோ அப்படின்னா எழுதுன்னு அர்த்தம், லிக்கியின் மரியாதையோடு சொல்றதுக்கு லிக்கியே அப்படின்னா எழுதுங்கன்னு மரியாதையோடு சொல்றது. ஆப் நீங்க, ஜல்தி சீக்கிரம், ஃபாஸ்டா, ஜல்தி ஜல்தி அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டா அப்படின்னு அர்த்தம். ஆப் ஜல்தி லிக்கியே, நீங்க சீக்கிரம் எழுதுங்க. சும்மாரு, பேசாம இரு, அப்படியே பேசாம சும்மாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அதுக்கு பஸ் ரஹோ. சும்மாரு பஸ் ரஹோ. சும்மா உட்காரு, பேசாம சும்மா உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் பேட்டோ. சும்மா உட்காரு பஸ் பேட்டோ, சும்மா இரு பஸ் ரஹோ. சும்மா உட்காருங்க, அத மரியாதையோட சொல்றதுக்கு பஸ் பேட்டியே. பேட்டோன்னா உட்காருன்னு அர்த்தம், பைட்டியேனாலும் உட்காருன்னு தான் அர்த்தம். பேட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மரியாதையோடு சொல்லணும் அப்படின்னா பேட்டியே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா உட்காருங்க பஸ் பேட்டியே. வராத அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சரி வா அப்படின்னா ஆவோன்னு சொல்லுவோம். இதே வராத அப்படின்னா அது ஹிந்தியில நம்ம எப்படி சொல்லுவோம், மத் ஆவோ. அந்த மத்துங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கிட்டீங்கன்னா வராத அப்படின்னு சொல்றது ஆயிடும், ஒரு கமாண்ட் மாதிரி ஆயிடும். இதுக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், எப்படி கமாண்டிங்கா சொல்றது, ரிக்வஸ்டா சொல்றதுன்னு எல்லாம். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஐ பட்டன்லயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மத்தாவோன்னா வராத. சரி, வராதேன்னு சொல்றதுக்கு மத்தாவோ. வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நஹியானா சாஹியே. நஹியானா சாஹியே, ஷுட் நாட் கம். நஹியானா சாஹியே, வர வேண்டாம். வேணுங்கிறதுக்கு சாஹியே, வேண்டாம்ங்கிறதுக்கு நஹி சாஹியே. அந்த நஹி ஆனா சாஹியே, வர வேண்டாம்ங்கிறதுனால இங்க நஹியானா சாஹியே. நம்மளோட வீடியோ எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.